நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 20. சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்திருக்க அந்த மலைப்பிரதேசத்தின் இரவு நேர குளிரினை கூட உணர முடியாமல் அதிதேவ் இறுகி போய் படுத்திருந்தான். ஆதியின் மனம் அவனது அப்பாவின் இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துவண்டு போயிருந்தது. அதிதேவ் ஜெயதேவுக்கும் கயல்விழிக்கும் பிறந்த மகன். அவனது அம்மா அதிதேவ் பிறந்தபோது காலமானார். கயல்விழி ஜெயதேவுக்கு முதல் மனைவி. ஜெயதேவும் கயல்விழியும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். கயல்விழி உடனான காதலில் ஜெயதேவின் வீட்டினருக்கு உடன்பாடு இல்லாததால் அவர்களது காதலை எதிர்த்தனர். ஜெயதேவ் அவரது வீட்டினரை எதிர்த்து திருமணம் செய்ததால் வீட்டை விட்டு வெளியேறினார். முதல் 2 வாரங்கள் தம்பதியர் சந்தோஷமாக கழித்தனர். ஜெயதேவ் தனது நண்பன் சுரேஷின் உதவியால் வேலையில் சேர்ந்தார். நாட்கள் ரெக்கை கட்டி செல்ல கயல்விழி கர்ப்பமானார். ஜெயதேவ் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். கயல்விழி மந்த்லி செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போன போது அவருடைய பிரசவத்தில் சிக்கல் இருப்பதாக மருத்துவர் கூறினார். அதை கேட்ட கயல்விழி அதிர்ந்து போனார். ஆனால் ஜெயிடம் இதை பற்றி எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்தார். பிரசவம் நெருங்க நெருங்க அவருக்கு பயம் ஏற்பட்டது. கடைசியில் கயல்விழிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டு ஜெய் மனமுடைந்தார். இவளது எண்ணம் பற்றி அவளது நட்பு வட்டாரங்களுக்கு தெரியுமாதலால் ஜெயின் திருமண செய்தியால் லலிதாவிற்கு தலைகுனிவாகி விட்டது. அப்போதே அவளுக்கு ஜெயதேவின் மேல் கோபம் இருந்தது. இப்போது திரும்பவும் ஜெய்க்கு திருமணம் நடக்கப் போவதை தெரிந்ததும் கெட்டியாக பிடித்து கொண்டாள். ஆனால் அவள் இலவச இணைப்பாக அதிதேவை எதிர்பார்க்கவில்லை. இப்போதும் ஜெய்யால் அவமானம் அடைந்ததைப் போல் உணர்ந்தாள். அந்த கோபம் பழி வெறியாக மாறி ஏதும் அறியாத குழந்தையின் மேல் சென்றது. ஜெய்யின் முன்னால் நல்ல விதமாக நடந்து கொள்பவள் அவர் சற்று அப்பால் நகர்ந்ததும் குழந்தையை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள். கயல்விழியின் உயிருக்கு ஆபத்து என்று மருத்துவர் கூறவும் ஒன்றும் புரியாமல் ஜெயதேவ் திணறினார். பிரசவத்திற்கு சென்ற கயல்விழி பிணமாகத்தான் வந்தார். அவரால் கயல்விழி இறந்ததை நம்ப முடியவில்லை. அதிலிருந்து வெளிவராமல் தவித்தவரை அவரது குடும்பம் அரவணைத்தது. ஜெய் கயல்விழியின் எதிர்பாராத இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறினார். நாட்கள் அதன் போக்கில் செல்ல அதிதேவ் அவன் பாட்டியிடம் வளர்ந்தான். முதலில் எதிலும் கவனம் செல்லாமல் இருந்தவர் பின்னர் மெல்ல மெல்ல தனது தொழிலில் கவனம் செலுத்தினார். தமயந்திக்கு அவரது மகன் இளம் வயதில் இப்படி இருப்பது மிகவும் வேதனையாக இருக்க அவர் தனது மகனை இன்னொரு திருமணம் செய்ய வற்புறுத்தினார். ஆனால் ஜெயதேவ் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க அதிதேவின் 5வது வயதில் அன்னையின் வேதனை தாங்காமல் திருமணத்திற்கு சம்மதித்தார். லலிதா KN இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்தின் வாரிசு. இவளது பெற்றோர்கள் பிஸ்னஸில் இருப்பதால் இவளை யாரும் அதிகம் கண்டுகொள்ளவில்லை. தான் தோன்றித்தனமாக வளர்ந்தாள். எப்போதும் டிஸ்கோ, பப், பார்ட்டி என்று இருப்பவள். அவளுக்கு ஏற்கனவே ஜெயதேவின் மீது ஒரு கண் இருந்தது. அவள் ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்த யோசிக்க ஜெயதேவ் அவள் கண்களில் மண்ணை தூவினார். திருமணம் முடிந்தவுடன் வந்த முதல் நாளில் ஆதி நம்மோட குழந்தை, நமக்கு அவன் மட்டும் போதும் என்று கூற அப்போதைக்கு ஒன்றும் பேசாமல் தலையாட்டியவள் மனதில் நெருப்பு எரிந்தது. கட்டிலில் ஆதி படுத்திருப்பதை பார்த்ததும் அவனை தூக்கி போடும் வெறி வந்தது. தனது மனதினை காட்டாமல் மறைத்து கொண்டவள் அமைதியாக படுத்தாள். என்ன செய்வது என்ற யோசனை செய்து கொண்டிருந்தவள் சிந்தித்து ஒரு முடிவெடுத்ததும் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் ஜெய் அருகில் இருக்கும்போது ஆதியை அன்பாக கொஞ்சினாள். ஆதிக்கு முதலிலிருந்தே என்ன காரணம் என்றே தெரியாமல் அவளை பிடிக்காமல் போனது. அவன் சின்ன பையன் ஆதலால் தனது உணர்வுகளை மறைக்காமல் காட்ட ஜெய் அவன் மேல் கோபம் கொண்டார். இது லலிதாவுக்கு இன்னும் வசதியாக போனது. இவள் வயிறு முட்டை சாப்பிட ஆதி சாப்பிட்டானா இல்லையா என்று கூட கவனிக்க மாட்டாள். ஆதியிடம் ஆசையாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள். ஜெய் வெளியூர் சென்றிருக்கும் சமயங்களில் இவள் நடவடிக்கைகள் முற்றிலுமாக மாறிப்போயிருக்கும். பார்ட்டிக்கு போனால் நள்ளிரவில் வீட்டுக்கு வருவாள். சிறுவனான ஆதி தனியே இருக்க பயந்தபடி அறைக்குள் முடங்கி விடுவான். வேலைக்காரர்கள் வந்தால் அவர்களிடம் எரிந்து விழுவான்.
இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஆதி ஒரு நாள் மழையில் நனைந்ததில் அவனுக்கு காய்ச்சல் வந்தது. அவனுக்கு இருந்த சோர்வில் அறைக்குள் சென்றவன் அப்படியே படுத்து கொண்டான். எதேச்சையாக வெளியூர் சென்ற ஜெய் ஒரு நாள் முன்னதாகவே வர வீட்டில் வேலை செய்பவர்கள் மட்டும் இருந்தனர். லலிதா வெளியே சென்று இருந்தாள். தன் மகனின் அறையில் ஆசையாக நுழைந்தவர் அவன் இருட்டில் படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ந்தார். ஆதி என்று பதறி போய் எழுப்ப அவன் காய்ச்சலில் முனகி கொண்டிருந்தான். மருத்துவரிடம் ஆதியை காட்ட அவனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவரின் கண்களில் முகம் சுளிக்கும் மேக்கப்புடன் அப்போது வந்திருந்த லலிதா கண்களில் பட்டாள். அவளை பார்த்தவுடன் ஜெய்க்கு ஆத்திரம் அதிகமாகியது. இவ்வளோ நேரம் எங்கடி போன? அவரது குரலில் முதலில் அதிர்ந்தவள் பின் சுதாரித்தபடி பதில் சொன்னாள். ஃப்ரெண்டை பார்க்க போன டார்லிங் என்று ஐஸ்கிரீம் குரலில் கூறியவளை கொலை வெறியுடன் பார்த்தார். ஆதியை கவனித்தவளாக, ஆதி பேபிக்கு என்னாச்சு என்று பதறி போய் கேட்டாள். அவளது முகமாற்றத்தை கவனித்தவர், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் என்று இறுகிய குரலில் கூறியவர் அங்கிருந்து வெளியேறினார். அப்போதே லலிதாவின் முகத்தை ஜெய் பார்த்திருந்தால் சுதாரித்திருப்பார். ஆதியை தனது குடும்ப மருத்துவரிடம் காட்டியவர் ஆதியின் உடல்நிலை பற்றி விசாரித்தார். ஆதியை பரிசோதித்த மருத்துவர் அவனுக்கு மருந்துகளை கொடுத்தவர் ஆதியை பற்றி கேட்ட கேள்வியில் திடுக்கிட்டார். அவருக்கு லலிதாவின் மேல் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. ஜெய் திரும்ப வீட்டுக்கு செல்லும்போது லலிதா முன்னறையில் அமர்ந்திருந்தாள். ஜெயின் இறுகிய தோற்றத்தை பார்த்து என்ன நடந்திருக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தாள். ஆதியை அவனது அறையில் படுக்க வைத்துவிட்டு முன்னறைக்கு வந்தவர் லலிதாவை பலாரென்று அறைந்தார். என்னடி நினச்சிட்டு இருக்க? குழந்தைய பார்க்காம ஊர் சுத்துறியா? அவன் காய்ச்சலை படுத்திருக்கான், அவனை பார்க்காம உனக்கு என்ன வேலை? உன்னை நம்பிதானேடி அவனை விட்டுட்டு போற? ஆதி என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கான், சாப்பிட்றானா இல்லையான்னு கேட்டார் என்று ருத்ர தாண்டவம் ஆடினார். ஜெய் எப்போதும் லலிதாவிடம் அன்பாகவே நடந்து கொள்வார். ஏனெனில் அவள் போடும் வேஷம் அப்படி. இன்று அவள் கையும் களவுமாக பிடிபட்டதில் என்ன செய்வதென்று அவள் திணறிக் கொண்டிருக்க ஜெய் அடிப்பார் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சு, நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுவ என்று அவளை இறுதியாக எச்சரித்து விட்டு சென்றார். ஜெய்யின் முன் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் இருந்தவள் அவர் அப்பால் சென்றதும் அவள் உள்ளே இருந்த சாத்தான் விழித்து கொண்டது. அந்த கணமே ஆதியை எப்படி அவள் வெளியே அனுப்பலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். அந்த சம்பவத்திலிருந்து ஜெய் அவளை கண்காணித்து கொண்டிருந்தார். அதனால் அவள் எந்த வேலையும் செய்ய துணியவில்லை. ஆதி அவன் அப்பாவுடன் இருந்த நாட்களில் சந்தோஷமாக இருந்தான். இடையில் அவசரமாக வெளியூர் சென்றாக வேண்டிய கட்டாயம் வர ஜெய் வேறு வழியில்லாமல் கிளம்பினார். ஒரு நாள் ஆதி பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது லலிதா எதிரில் வர அவள் மேல் பந்து விழுந்தது. அதனால் எரிச்சலானவள் ஆதியை அடித்தாள். ஆதி அமைதியாக அடி வாங்கியவன் அவள் எதிர்பாராத நேரத்தில் அவளை பக்கத்தில் இருந்த ஊசியை எடுத்து குத்தினான். இந்த சமயத்தில் எதிர்பாராமல் அங்கு வந்த ஜெய்யின் கண்களில் இந்த சம்பவம் கண்ணில் பட்டது. ஜெய் லலிதாவை குத்துவதை பார்த்தவர் பதறி போய் ஆதியை லலிதாவிடமிருந்து விலக்கியவர் அவனை அடி அடி என்று அடித்தார். அவள் இதுதான் சாக்கென்று அவனை அடிக்காதீங்க டார்லிங், சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் என்று நல்லவள் போல சப்போர்ட் செய்தாள். ஆதி டாடி என்று ஏதோ சொல்ல வந்தவனை ஜெய் அவனை எதுவும் சொல்ல விடவில்லை. ஒரு கட்டத்தில் ஆதி சிலையாக நின்று அடிகளை வாங்கி கொண்டான். ஜெய் வித்தியாசம் புரிந்து அவனை அதிர்ச்சியாக பார்க்க ஆதியின் கண்களில் தெரிந்த வழியில் ஒரு நொடி பின்வாங்கினார். அவன் ஜெய்யை பார்த்து கொண்டே அவனது அறைக்கு சென்று முடங்கி கொண்டான். ஜெய் ஆதியின் செய்கையில் ஒன்றும் புரியாமல் உறைந்து நின்றார். லலிதா ஏதேதோ பேச அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் மனதில் பதியவில்லை. ஆதியின் அறைக்குள் சென்று ஜெய் அவனை பார்த்தபோது பார்வையாலேயே அவரை தள்ளி வைத்தான். இத்தனை நாட்களில் ஆதியிடம் இத்தகைய செய்கையை எதிர்பாராதவருக்கு அவரது உலகமே இருண்டு போனது போல் ஆனது. என்ன முயற்சித்தும் ஜெய்யால் அவனிடம் பேச முடியவில்லை. ஆதி விலகி செல்ல ஆரம்பித்தான். இது பல நாட்கள் தொடர்ந்தது. இதை பார்த்த லலிதாவுக்கு குதூகலமாக இருந்தது. ஜெய் தொடர்ந்து அவனிடம் பேச முயற்சிக்கையில் அவனை புரிந்து கொண்டார், லலிதாவிடம் அவனுடைய நடவடிக்கைகள் உட்பட. அதனால் தனக்குள்ளே ஒரு முடிவெடுத்தவர் அவனை ஊட்டியில் சேர்க்க ஏற்பாடு செய்தார். அவன் வீட்டிலிருந்த எந்நேரமும் இறுக்கமாய் இருந்தான். அவனை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் வேறு இடத்திற்கு மாற்றினார். வீட்டில் அடைந்து கிடந்தவன் வெளியே வந்ததும் சுதந்திரமாக இருப்பது போல் உணர்ந்தான். ஜெய் என்ன வேலை இருந்தாலும் அவனை போய் பார்ப்பதை நிறுத்தவில்லை. முதலில் விடுதியில் சேர்த்தபோது ஆதி இறுக்கமாகவே இருந்தான். ஆனால் ஜெய்யின் வருகை அவனை மாற்றியது. முதல் சில நாட்களில் அவரை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்பவன் பின் வந்த நாட்களில் அவரை ஆவலுடன் எதிர்பார்க்க ஆரம்பித்தான்.
விடுதியில் உள்ள மாணவர்களை பெற்றோர்கள் வந்து பார்க்க அதையும் நினைத்து அவன் ஏங்கினான். இடையில் சில நாட்கள் ஜெய்யின் வெளிநாடு பயணத்தினால் அவரால் வர முடியாமல் போனது. எல்லோரையும் பார்த்தபோது அதிதேவுக்கு அவனது அப்பா ஞாபகம் வந்தது. அவர் எப்போதும் அவனை அன்புடன் பார்த்து கொள்வார். அவர் கூட இருக்கும்போது அவன் எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை, அவர் அன்று அடித்ததை தவிர. மெல்ல மெல்ல இலகி வந்தவன் அவனது அப்பா வெளிநாடு போன இந்த நாட்களில் அவரை தினமும் எதிர்பார்க்க ஆரம்பித்தான். ஜெய் திடீரென்று ஒரு நாள் அவரை பார்த்ததும் டேடி என்று சந்தோஷ கூச்சலுடன் அவரை கட்டி கொண்டான். அவனின் செய்கையில் ஜெய்க்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. ஐ மிஸ் யூ டேடி என்று அல, நானும் தான் கண்ணா என்றவர் அவன் முகம் முழுவதும் முத்தத்தால் நனைத்தார். இத்தனை நாட்களில் ஜெய் பார்க்க போன போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தவன் இன்று அவரை வந்து கட்டிக்கொள்ளவும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார். பின் வந்த நாட்களில் எப்போதும் போல் சென்றது. ஜெய் அவனை வீட்டிற்கு கூப்பிட நத்தையாக சுருண்டு கொண்டான். ஜெய்யும் அவனை வற்புறுத்தவில்லை. ஆதி அவனுடைய இறுதி ஆண்டு பள்ளி விடுமுறைக்கு மட்டும் செல்வான். அப்போது அவன் செல்கையில் குட்டி பையன் ஒருவன் இருந்தான். ஜெய் அவனோடு பேச செல்ல அவன் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றான். ஜெய் மேற்கொண்டு அதை பற்றி எதுவும் பேசவில்லை. அடுத்தடுத்து வந்த விடுமுறை நாட்களில் ஜெய் வீட்டிற்கு அழைக்க அவன் வீட்டையே தவிர்த்தான். ஆதியின் உலகம் அவனுடைய அப்பா மட்டும் என்று சுருங்கி போனது. ஆதி வீட்டை விட்டு வெளியே போனது லலிதாவிற்கு ரொம்ப வசதியாக போனது. அவள் வேண்டியதை சாதித்து கொண்டாள். லலிதாவின் செய்கையினால் ஆதி பெண்களையே வெறுத்தான். பள்ளியில் அவனுக்கு ஆண் நண்பர்களே அதிகம். ஆனால் அளவோடுதான் பேச்சு வைத்து கொண்டான். நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்க அவனது தனிமை தவத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ஒரு நாள் அவன் வெளியே சென்றபோது ஆதியை ஒரு கும்பல் துரத்தியது. ஆதி அவர்களிடம் எவ்வளவோ போராடியும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் எப்படி அவர்களிடமிருந்து தப்பிப்பது என்று யோசிக்கையில் அவன் வயதை ஒத்த ஒருவன் கீழே கிடந்த கல்லை எடுத்து ஒருவனை அடித்தான். இதனால் அதிர்ந்தவர்கள் அவனை திரும்பி பார்க்க அந்த இடைவெளியில் ஆதி தப்பித்து ஓடினான். அவனை திசை திருப்பியவனுக்கு ஆதியின் பின்னாலேயே வந்து அவனுக்கு வழி காண்பித்தபடியே அவர்களுக்கு போக்கு காட்டினான். ஆதியுடன் ஓடிக்கொண்டிருந்தவன் திடீரென்று நிற்க என்ன என்பது போல் ஆதி பார்த்தான். அங்கே மரக்கட்டைகள் இருந்தன. அதை எடுத்தவர்கள் முதலில் வந்த 2 பேரையும் அடித்தார்கள். அவர்கள் பின்னால் வந்தவர்கள் அவர்களை அடிக்க வர திரும்பவும் ஓடினார்கள். இதற்கிடையில் ஆதி ஓடுவதை கவனித்த ஆதியின் காரோட்டி மிக வேகமாக காரை ஓட்டி வந்து அவன் அருகில் காரை நிறுத்த 2 பேரும் அதில் ஏறினார்கள். ஆதி காரில் ஏறியதும் தனக்கு உதவி செய்தவனை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தான். நீ இல்லைன்னா நான் என்ன ஆகியிருப்பேன்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ். உன் பேர் என்ன என்று ஆதி விசாரிக்க அவன் விஷ்ணு என்றவன் உன் பேர் என்ன என்று கேட்டான். அதிதேவ், ஆதின்னு கூப்பிடுவாங்க. நீ எங்கே தங்கியிருக்க? உங்கள் வீடு எங்கே இருக்கு? நான் அனாதை ஆசிரமத்தில் இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை என்றவனின் பதிலில் அதிர்ந்து போய் அவனை பார்த்தான். ஓ, நீ என் கூடவே இருக்கியா? நானும் உன்ன மாதிரி தான் என்று ஆதி சொல்ல இப்போது அதிர்வது விஷ்ணுவின் முறையாயிற்று. பின் அவனை ஊட்டியில் இருந்த தனது கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டி போனான். ஆதி சென்னையில் உள்ள வீட்டுக்கே வராததால் ஆதியின் வசதிக்காக ஜெய் அவனுக்காக அங்கே ஒரு வீடு வாங்கினார். அந்த வீட்டுக்கு விஷ்ணுவை கூட்டி போனான். ஆதியின் கார், வீடு இதையெல்லாம் பார்த்த சிறுவனுக்கு ஏனோ மிரட்சி உண்டாகியது. பயப்படாத, இங்கே நான் ஒருத்தந்தான் இருப்பேன். அப்பா லீவுக்கு இங்கே வருவாங்க என்றவன் சமையல்காரரை அழைத்து விஷ்ணுவிற்கு சாப்பிட கொடுக்க சொன்னான். நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் வந்துடுறேன் என்றவன் தனது அப்பாவிற்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறினான். அதில் பதட்டமடைந்து நலம் விசாரித்தவர் நாளை காலையில் தான் அங்கு இருப்பதாக கூறினார். கண்ணா, நம்ம விஷ்ணுவை அவன் பிளேஸ்லேயே விட்டுருணுண்டா. அவனோட அப்பா அம்மா அவனை தேடுவாங்க தானே என சொல்ல, நான் கேட்டேன் டாடி, அவனுக்கு யாருமே இல்லையாம். நம்ம அவனை நம்மளோட தங்க வச்சுக்கலாம் டாடி என்று ஆசையோடு கேட்டவனிடம் எதுவும் மறுக்க முடியவில்லை. பின்பு விஷ்ணுவை கூப்பிட்டு அவனுக்கு நன்றி கூறியவர் அவனை பற்றி விசாரித்தார். சில நாட்களில் ஆதியின் விருப்பப்படி விஷ்ணு ஆதியின் பள்ளியில் சேர்ந்தான். ஜெய் விஷ்ணுவின் படிப்பு செலவுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டார். சிறு வயதிலிருந்தே தனிமையிலிருந்த ஆதிக்கு விஷ்ணு சகோதரன் போல ஆனான். எங்கே சென்றாலும் அவர்கள் இருவர் மட்டுமே சென்றனர். விஷ்ணுவின் அன்பில் ஆதி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். விஷ்ணுவிற்கு வந்த வாழ்வை நினைத்து அனைவரும் பொறாமைப்பட்டார்கள். விஷ்ணு ஆதியின் வாழ்க்கையில் இன்றியமையாதவனாகி போனான். விஷ்ணு கல்லூரி முடித்ததும் ஆதி அவனை தன்னுடனே வைத்து கொண்டான்.
இருவரும் வேறொரு வீட்டில் தங்கி கொண்டனர். இவ்வளவு சந்தோஷமாக ஆதியின் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் போது அவன் மகிழ்ச்சியை குலைக்கவென்று இடிபோல் அந்த செய்தி வந்தது. வெளிநாட்டுக்கு சென்ற ஆதியின் அப்பா அங்கே ஒரு விமான விபத்தில் இறந்துவிட்டதாக தகவல் வந்தது. ஆதி அந்த செய்தியை நம்ப முடியாமல் திணறினான். ஏற்கனவே செய்தியை கேட்டு உறைந்து போன விஷ்ணு ஆதியை சமாதானப்படுத்த முடியாமல் திணறினான். ஆதி, அழாதடா, நம்ம என்னன்னு கன்ஃபார்மாக கேட்டுக்கலாண்டா, நீ ஃபீல் பண்ணாத, அப்பா நம்மோட தான் இருப்பார் என்று சமாதானப்படுத்தினான். ஆதி அவனை நிராசையாக பார்த்தான். அழக்கூடாது ஆதி என்று அவனை ஆறுதலாய் அணைத்தான். விஷ்ணு விமான கம்பெனிக்கு ஃபோன் செய்து விசாரிக்க அந்த செய்தி உறுதி என்றே தெரிந்தது. ஆதியும் விஷ்ணுவும் ஆதியின் வீட்டுக்கு போகும்போது லலிதா அங்கே அழுது கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் அவன் தம்பி அமைதியாக இருந்தான். ஆதி அவர்களிடம் எப்போதும் ஏதும் வைத்துக் கொள்வதில் இப்போது அங்கே செல்ல வீட்டை விட்டு வெளியே போட அனாதை பயலே. இத்தனை நாளாக நல்லா இருந்தார். இவன் பிஸ்னஸ் பார்க்குறேன்னு உள்ளே வந்து அவங்க அப்பாவை கொன்னுட்டான் என்று எல்லார் முன்னும் லலிதா பழி போட்டாள். டேவ், வெளியே போடா என்று வசுதேவ் துரத்த ஆதியின் ரௌத்ர பார்வையில் ஒரு அடி தள்ளி நின்றான். விஷ்ணு வசுதேவிடம் சண்டைக்கு போக அவனை தடுத்தவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பினான். ஆதி மௌனமாக கார் ஓட்டி கொண்டு வந்தான். அந்த மௌனம் விஷ்ணுவுக்கு பீதியை கிளப்பியது. விஷ்ணு பேசலாம் என்று நினைக்க ஆதியே பேச ஆரம்பித்தான். மச்சி, இங்கே இருந்தால் மூச்சு முட்டியே செத்துடுவோம் போல இருக்கு. நான் ஊட்டிக்கு போகட்டுமா? ஏண்டா மச்சான் இப்படி பேசுகிற? உனக்கு நான் இருக்கேன்டா, இப்படி பேசாத. நீ போயிட்டு வா, நானும் வரட்டுமா? இல்லைடா, இங்கே ஆஃபீஸ் பார்க்கணும். நீ இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணணும். ஸோ நீ இங்கே இருக்கணும்டா. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன் என்ற விஷ்ணு அவன் ஆதிக்கு ஒவ்வொன்றாய் நினைக்கும் போது கண்ணீர் பெருகியது. அதே சமயம் கோபமும் வந்தது. அவன் தனக்குள் இறுகி போய் அமர்ந்திருந்தான். அப்போது யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்க அவன் திரும்பி பார்த்தான். ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் நின்றவள், சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, என்னை துரத்திட்டு வராங்க என்று அழுது கொண்டே சொன்னவளை புழு போல பார்த்தான். என்ன நடிக்கிறியா? அவனும் உங்கள் குரூப் தானே, உனக்கு தேவை பணம் தானே, இந்தா என்று பர்சில் இருந்த பணத்தை எடுத்து நீட்ட அவளோ அவன் கண்களை ஊடுருவது போல் பார்த்தவள் சட்டென அவன் பணத்தை வாங்கியவுடன் அவன் அவளை ஏளனமாக பார்க்க அவளோ அதை அவன் முகத்தில் வீசி எறிந்தாள். பின்பு அவனை ஒரு முறை பார்த்தவள் சட்டென அங்கிருந்து ஓடினாள். அவனை அந்த பார்வை ஏதோ செய்தது. ஆனால் மேற்கொண்டு அதை பற்றி யோசிக்காமல் பணத்தை எடுத்து கொண்டிருக்கும் போது இன்னும் இருவர் அந்த பக்கமாக ஓடினர். அப்போதும் அவன் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. என்னை எப்படி மதிக்காமல் போகலாம் என்ற ஈகோ தலை தூக்கி இருந்தது. இப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்க திடீரென ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்க ஆதி திடுக்கிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான். அங்கே அவனிடம் பேசிய பெண் 2 ஆண்களிடம் போராடி கொண்டிருந்தாள். அந்த மிருகங்கள் அவள் மேல் பிராண்டி கொண்டிருக்க அவளால் அதை எதிர்த்து போராட முடியவில்லை. அதை கண்டதும் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்தவன் பின் சுதாரித்து அவர்களை அடித்து உதைத்தான். அவர்கள் கை கால்களை உடைத்தவன் அவள் அருகில் சென்று பார்க்க அவளோ மயங்கி இருந்தாள். ஆதி பதறி போய் அவளை எழுப்ப அவளோ கண்ணை திறக்கவில்லை. நிலவின் வெளிச்சத்தில் அவளை கண்டவன் அவளது உடையை சரி செய்தான். பின் தனது சட்டையை எடுத்து போட்டு விட்டவன் அவளை ஏந்தி கொண்டு காரை நோக்கி சென்று அவளை பின் சீட்டில் படுக்க வைத்தவன் தனது வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. லலிதாவின் நினைவில் அவளை நம்பாமல் பேசியதை நினைத்து வருந்தினான். மிக வேகமாக காரை ஓட்டிச் சென்றவன் தனக்கு தெரிந்த டாக்டரை அழைத்தான். அவளை பரிசோதித்தவர் அதிர்ச்சியாலும் பயத்தினாலும் மயங்கி விழுந்ததாக சொன்னார். மேலும் அவளுடைய காயத்துக்கு மருந்துகள் கொடுத்தார். அவருக்கு நன்றி கூறியவன் அவர் சென்ற பின்னும் அவளை பார்த்தபடியே நின்றான். அவர் சென்ற சிறிது நேரத்தில் அவள் கண்கள் விழித்தவள் ஆதியை பார்த்ததும் மிரட்சியாய் விழித்தாள். பயப்படாத என்று அவளை ஆறுதல் படுத்த அவளோ நீயே என்னை காப்பாத்தின? நீயும் அவங்கள மாதிரி தானே? அவளுடைய சொற்களில் அவன் கல்லாய் சமைந்து நின்றான். என்ன பேசுவது என்றே புரியாமல் விழித்தான். ஏய், என்ன பேசுகிற நீ? பாவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா நீ என்ன இப்படி பேசுகிற? நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுத்த? அது என்று திணறினான். சாரி, நான் வேற டென்ஷனில் இருந்தேன், அதான் என்று தயங்கியபடி கூறினான். அவனுக்கு தன்னை நினைத்தே ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு இந்த பொண்ணுக்கு இப்படி விளக்கம் கொடுக்கிறோம் என்று. ஒரு நிமிஷம் இரு என்றபடி உள்ளே சென்றவன் அவள் குடிக்க ஜூஸ் கொண்டு வந்தான். ஃபஸ்ட்டு இதை குடி என்ற போது அவள் தயங்கினாள்.
என்ன பார்க்குற? ஜூஸ் குடி. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கலக்கல என்று இறுகிய குரலில் கூறினான். அவனது பேச்சை கேட்டதும் மளமளவென்று குடித்தாள். தட்ஸ் குட் என்றவன், நைட் டைமில் ஏன் தனியாக வந்த என்று விசாரித்தான். சீனரி நல்லா இருந்தது, அப்படியே நடந்துட்டே எவ்வளோ தூரம் வந்தேன்னே தெரியல. உன் பேர் என்ன? எங்கே தங்கியிருக்கீங்க? யாழினி. நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கோம். யார் யார் வந்தீங்க? நானும் அம்மா அப்பாவும் தான். அப்பா ஃபோன் நம்பர் தெரியுமா? அப்பா என்றதும் அவள் முகத்தில் ஒளி வீசுவதை பார்த்தான். அவனுக்கு ஏனோ தனது அப்பாவின் ஞாபகம் வந்தது. அவர் நினைவில் அவன் முகம் கசங்கியது. எதேச்சையாக அவனை பார்த்தவள் திடுக்கிட்டாள். என்னாச்சு? ஒன்றும் இல்லை என்றவளிடம், நீங்கள் பொய் சொல்கிறீங்க என்று அவள் அதையும் மீறி கேட்க, ஏய், இதுக்கு மேலே எதுவும் பேசினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்ற அவன் மிரட்டலில் அவள் நடுங்கினாள். அதுவும் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. கண்மூடி தன்னை அமைதிப்படுத்தியவன், எனக்கு அப்பா இல்லை, இறந்துட்டாங்க என்று கண்ணீர் குரலில் கூறினான். அதை கேட்டவளோ அவனை பரிதாபமாக பார்த்தாள். அவள் பார்வையை தவிர்த்தவன், ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன், ஃபஸ்ட்டு சாப்பிடு, அதுக்கு முன்னாடி இதை மாற்றிக்கோ என்று நீட்ட அவள் திடுக்கிட்டு போய் அவனை பார்த்தாள். பிறகு அவள் தன் உடையை கவனிக்க அவள் ஆதியுடைய சட்டையை அணிந்திருந்தாள். அதை பார்த்ததும் திரும்ப நடந்த சம்பவங்கள் ஞாபகம் வர பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். பேசிக்கொண்டிருந்தவள் திடீரென்று அளவும் ஆதி பதறினான். இதெல்லாம் தன்னால் தானே என்ற குற்ற உணர்வும் வந்தது. அவள் அருகில் சென்றவன் அவளை அணைத்து ஆறுதல் படுத்தினான். அவளை ஆறுதலாக வருடியவன், இப்போ ஏன் அலற? எதுக்கெடுத்தாலும் இப்படி தான் பேபி மாதிரி அழுவியா? என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குல்ல, நானும் உன்னை நம்பலை தானே? ஏண்டா என்னை காப்பாற்றலன்னு 4 அடி அடிக்கலாம்ல என்ன என்று அவன் கூற இவள் திகைத்தாள். பின் அவன் கண்களை பார்த்தவள் தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி அவனை அறைந்தாள். இந்த திடீர் தாக்குதலில் அவன் நிலைகுலைந்து போனான். இது நீ காசு கொடுத்தப்பவே அடிக்கணும்னு தோணுச்சு, அப்போ இருந்த மைண்டில் என்னால் அடிக்க முடியல என்ற அவளின் விளக்கத்தில் அவன் புன்னகைத்தான். 1 நிமிஷம் கையை காட்டுங்க என்று அவள் கேட்க, ஏன் என்று புரியாமல் கையை நீட்டினான். அவள் கையை திருப்பி பார்த்தவள், ஐயோ ரத்தம் என்று பதறினாள். உடனே தனது உடையிலிருந்து சிறியதாக கிழித்தவள் அந்த இடத்தில் கட்டு போட்டாள். அவனோ யாழ்னியை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். இதுக்கு ஏன் போடுற? அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போடுறப்ப ஏதோ கத்தி பட்டிருக்கும் போல என்று அவன் சாதாரணமாக சொல்ல யாழ்னியின் முகம் மாறியது. ஐயோ, நான் வேற உங்களை இது தெரியாமல் அடிச்சிட்டனே என இவள் திரும்பவும் அழ ஆரம்பிக்க, இப்போ தானே சொன்னேன் அழக்கூடாதுன்னு என்று அவள் கையை பிடித்தவன் தன்னை எறியாமல் அழ ஆரம்பித்தான். இவளது செய்கை ஆதிக்கு அவனுடைய அப்பாவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது. அத்தனை நாட்கள் இருந்த மனபாரத்தையும் அவள் மடியில் அழுது கரைத்தான். அவள் முதலில் மிரண்டாலும் பின் அவனது முதுகை வருடி ஆறுதல் படுத்தினாள். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியாகிடும் என்று அவள் ஆறுதல் சொல்ல அவன் திடுக்கிட்டு எழுந்தான். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இந்த பொண்ணு மடியில் படுத்து அழுதுட்ருக்கேன். ஆதி, உனக்கு என்னாச்சு என்று பதறியவன் சடாரென எழுந்தான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இப்படி அவன் திணறி கொண்டிருக்க, சார் அழுக வந்தால் அழுதுடுங்க, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், என்ன உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க என்று சொல்ல அவன் இவளை திகைத்து போய் பார்த்தான். அந்த நிமிடத்தில் இத்தனை நாட்கள் இழந்தது பூதாகரமாய் தோன்றியது. திரும்பவும் அழுகை வரும் போல இருந்தது. அவளுக்கு முதுகு காட்டி நின்றவன், நான் இப்போ வந்துடுறேன் என்று தெளிவில்லாமல் முணுமுணுத்தபடி சென்றான். அவனையே பார்த்தவள் உடைமாற்றி இருக்க சிறிது நேரத்தில் அவன் கையில் தட்டுடன் வந்தான். மருத்துவர் வந்தவுடன் யாழ்னியை கவனிக்க பக்கத்தில் ஒரு பெண்ணை வைத்தவன் அவசரமாக வெளியே சென்று அவளுக்கு உடை வாங்கி வந்தான். அந்த உடையில் அவள் தேவதை போல இருந்தாள். அவளை பார்த்தவன் அவளிடமிருந்து பார்வையை எடுக்க முடியாமல் திணறினான். இந்தா சாப்பிடு என்று அவளிடம் தட்டை கொடுக்க அவள் வாங்கி கொண்டாள். ஆனால் அவளால் சாப்பிட முடியவில்லை. என்னதான் அவனிடம் பேசினாலும் நடந்த சம்பவத்தின் தாக்கத்தில் அவள் உள்ளூர நடுங்கி கொண்டிருந்தாள். அவள் சாப்பிடாமல் அமைதியாக இருக்க, ஏய் சாப்பிடாம என்ன பண்ணுற என்று அவள் முகத்தை பார்க்க அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அச்சோ பேபி, அழக்கூடாது, நான் ஊட்டுவேன், நீ சாப்பிடுவியாமா என்று சிறு குழந்தை போல் சமாதானம் செய்தவன் அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்தான். அவளும் சாப்பிட ஆரம்பித்தவள் திடீரென்று ஞாபகம் வந்தவளாய், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தெரில, இந்தாங்க என்று அவள் ஊட்ட அவனுக்கு கண் கலங்கியது.
அதை அவளுக்கு காட்டாமல் மறைத்தவன், நீ என் கூடவே இருப்பியா பேபி என்று அவன் கேட்க, நான் எப்படி உங்கள் கூட இருக்க முடியும், அப்பா என்னை தேடுவாங்களே சார் என்று அவள் வெகுளியாய் பதிலளித்தாள். டேய், என்னடா அவகிட்ட கேட்டுட்டு இருக்க, அவளை பார்த்து எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏண்டா இப்படியெல்லாம் உளர்ற என அவன் மனசாட்சி அவனை திட்ட அமைதியானான். ஏதோ யோசித்தவன், அதிதேவ் என்க அவள் புரியாமல் பார்த்தாள். என் பேர் அதிதேவ், சார்னு கூப்பிடாத பேபி என்று சொல்ல, ஓஹோ அப்படின்னா நான் ஆதின்னு கூப்பிட்றேன், ஓகேவா என்று கேட்க அவன் சந்தோஷத்துடன் தலையாட்டினான். சாப்பிட்டு முடித்ததும் தனது செல்லிலிருந்து அவளது அப்பாவை கூப்பிடச் சொன்னான். யாழினி காணாமல் போனதில் குணசேகரன் பதறி போய் எல்லா இடங்களிலும் தேட ஆரம்பித்தார். போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்யலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் போது புது நம்பரிலிருந்து ஃபோன் வந்தது. டாடி என்ற யாழினியின் குரலில், பேபி எங்கடா போன, உன்னை எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா என்று பதறினார். டாடி என்று அவள் அழ ஆரம்பிக்க அவளிடமிருந்து ஃபோனை வாங்கியவன், சார் உங்கள் பொண்ணு சேஃபாக இருக்காங்க, நீங்கள் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வாங்க என்றவன் அவன் இருக்கும் இடத்தை சொன்னான். நான் வந்துடுறேன் தம்பி, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று கூறி ஃபோனை வைத்தார். பேபி நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? சொல்லு ஆதி. நீ வெளியே போகிறப்ப உன் ஹேண்ட்பேக்கில் கத்தி சில்லி பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ என்றவனை முறைத்தாள். ஏன் பேபி முறைக்கிற, நான் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், நான் என்ன ரவுடியா என்று கோபமாக கேட்க, ஒரு சில மிருகங்களுக்காக ரவுடியாக மாறலாம், தப்பில்லை, ஓகேவா என்று ஆதி விளக்கம் சொல்ல அவள் சரி என்று தலையாட்டினாள். மேக்கப் திங்ஸ் கம்மி பண்ணிக்கோ பேபி என்று அவன் கண்ணடிக்க யாழினி அவனை அடித்தாள். நீதான் ரவுடி மாதிரி இருக்க என்று சொல்ல ஆதி அதிர்ச்சியாய் பார்த்தான். உன்னோட தாடியும் ஹேர் ஸ்டைலும் பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. ஏய் உன்னை என்று ஆரம்பித்தவன், பேபி என்னை மறந்துட மாட்டியே என்று ஏக்கமாய் கேட்டான். அந்த பார்வை அவளை ஏதோ செய்ய இல்லை என்று தலையசைத்தாள். அந்த பதிலில் அவன் ஆவேசமாய் அவளை இறுக அணைத்து முத்தமலை பொழிந்தான். அவனின் செய்கையில் யாழினி மிரட்சியாய் பார்த்தாள். ஏண்டா பயப்படுற? சாரிடா என்றவன், எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக காத்துட்டு இருப்பேன் பேபி என்று உளறினான். அவளின் புரியாத பார்வையில் தான் என்ன சொன்னோம் என்று யோசித்தவன் தன்னைத்தானே கடிந்து கொண்டான். இதற்கிடையில் யாழினியின் அப்பா வர அவரை வரவேற்றவன் யாழினியை பார்க்க கூட்டிச் சென்றான். அவளை பார்த்தவர் பதறி போய், பேபி என்னாச்சு? அப்பா என்று அழ அவர் தோள்களில் அழ அவர் ஆறுதலாய் வருடி கொடுத்தார். என்னாச்சு தம்பி என்க, அது ஒன்றும் இல்லை, அவங்க வழியில் நடந்து வரப்ப 2 மிருகங்கள் பிராண்டிடுச்சு, நான் தான் காப்பாற்றினேன், ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் சார் என்று அவன் விளக்கம் சொன்னான். யாழ்னியை ஆராய்ந்தவர் அவனை கண்களாலேயே கேட்க அவன் ஆம் என்பது போல தலையாட்டினான். ரொம்ப நன்றி தம்பி என்று அவர் கைகூப்ப, நன்றி எல்லாம் சொல்லாதீங்க சார், அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க என்றவன் யாழ்னியை விழியால் நிரப்பி கொண்டான். அவர்கள் இருவரும் கிளம்ப ஆதி யாழ்னியின் கார் மறைந்த பின்னும் அங்கேயே நின்றான். தன் நினைவுகளிலிருந்து வெளியே வந்தவன், நான் இனிமே உன்னை விட்டுட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன்டா என்று அவளை இறுக அணைத்து கொண்டான். முதலில் யாழ்னியை பார்க்கும்போது அவனுக்கு சிறிது குழப்பமாக இருந்தது. அவளா வேறொரு பெண்ணா என்ற குழப்பம் வந்தது. ஏனெனில் அப்போது இருந்தவள் எதற்கெடுத்தாலும் பயந்தவள், இப்போது இருப்பவளோ எது தப்பாக தெரிந்தாலும் அடிப்பவள். அவளுடைய மாற்றத்தை எண்ணி ஆதிக்கு வியப்பாக இருந்தது. அன்றொரு நாள் அவள் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆன போது அவள் தவிப்பை பார்த்தவனுக்கு அப்போதே அவளை அள்ளி அணைக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் சூழ்நிலையை நினைவில் கொண்டு அமைதியாக இருந்தான். அன்று பிக்னிக் செல்லும்போது அவள் தான் வாங்கி வந்த உடையை அணிந்திருந்த போது சொர்க்கம் கண்முன்னால் தோன்றியது போல இருந்தது. அந்த அதிர்ச்சியில் அவன் பேச மறந்து இருந்தான். இப்படி ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்தியபடியே அவள் கையை பிடித்து கொண்டு அமைதியாக உறங்கினான். அடுத்த நாள் காலையில் யாழ்னி கண் விழித்த போது யாழ்னியின் கையை பிடித்தபடி ஆதி படுக்கையில் தலை வைத்தபடி கீழே உட்கார்ந்து உறங்கி கொண்டிருந்தான். அவள் அசைவை கவனித்தவன், ஆர் யூ ஓகே பேபி என்று கேட்க, என்று தலையாட்டினாள். நீ ஃப்ரெஷ் ஆகு பேபி, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் என்றவனிடம், ஹலோ நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போனால் எப்படி என்று அவள் கோபப்பட அவள் தலைமுடியை செல்லமாக கலைத்து விட்டவன், இது என் வீடு தான், நீ பத்திரமா இருக்க, யூ ஆர் சேஃப் என்க அவளுக்கு நேற்று நடந்தது ஞாபகம் வந்தது. அவளுக்கு தூக்கி வாரி போட அவனோ உடனே பதறி போய் அருகில் வந்து அவளை அணைத்தான். ஒன்றும் இல்லடா, நான் தான் இருக்கல்ல என்று ஆறுதல் படுத்தியவன்,
இது டர்ட்டி கிஸ் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த வார்த்தையில் புன்னகையுடன் அவனை பார்க்க, இது கரெக்ட், நான் ரெடி ஆகிட்டு வரேன், மெத்துவை அனுப்பி விடுறேன் என்று வெளியே சென்றான். இவளுக்கு இப்போது ஆதி ஞாபகம் வந்தது. ஆனால் மேற்கொண்டு யோசிக்காமல் வீட்டுக்கு போக கிளம்பினாள். யாழ்னியும் மித்ராவும் ரெடியாகி வர விஷ்ணுவை பார்த்ததும் அண்ணா என்று கட்டி கொண்டாள். ஒன்றும் இல்லடா, டோன்ட் வரி என்று அவள் தலையை வருடினான். ச்சே, இவளுக்கு நான் என்னைக்கு தான் கண்ணுக்கு தெரிவேனோ என்று யோசித்தபடி விஷ்ணுவை முறைத்தான். சரி விஷ்ணு, நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன் என்று சொல்ல மித்ராவும் தலையசைப்புடன் அவனிடம் விடைபெற்று சென்றாள். யாழ்னி வீட்டில் 2 பேரையும் ட்ராப் செய்தவன் நேராக தேவை பார்க்க சென்றான். தேவ், நான் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாழினி மேலே சின்ன துரும்பு பட்டா கூட நான் என்ன செய்வேன்னு தெரியாது. எனக்கு எந்த உறவும் தேவையில்லை. ச்சே, நீ எல்லாம் என் தம்பின் வெளியே சொல்லக்கூட வெக்கமாக இருக்கு என்று சொன்னவன், இது நீ எனக்கு தம்பியாக பிறந்ததுக்கு என்று ஒரு அறை வைத்தவன் அடுத்து இன்னொரு அடி அடித்து, இது உங்கள் அம்மாவுக்கு என்றவன் அங்கிருக்க பிடிக்காதவன் போல வேகமாக வெளியேறினான்.